வணக்கம், இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜூலை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 18 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பார்க்கும்போது, அதாவது வாரத்தின் முதல் 2 நாட்களும் கிட்டத்தட்ட ஹீட் வார்னிங்கோடு சேர்ந்து பிறகு நடு வருகின்ற இந்த 2 நாட்களும் கொஞ்சம் குறைந்து பிறகு மறுபடியும் வீக்கெண்ட்ஸில் மறுபடியும் மாறி திருப்பி அப்படி குறைகிற மாதிரி அந்த ஒரு ஃப்ளோவில் போய் கொண்டிருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அண்மை காலங்களாக. அந்த வகையில் நேற்று கடந்த 2 நாட்களையும் பார்க்கும்போது ஹீட் வார்னிங்குடன் கூடிய நாளாக இருந்தது. அங்கங்கே சில மழைத்தூளர்களுடன் அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் திங்கக்கிழமை நேரம் கூட அந்த ஐஸ் கட்டி மழையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற வகையில் அடுத்த நாள் பார்க்கும்போது மறுபடியும் ஹீட் வார்னிங் வந்திருந்தது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான காலையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லலாம். தற்போது வெப்பநிலை 18 பாகை செல்சியஸாக இருக்கிறது. இன்றைய நாள் அதிகூடிய வெப்பநிலை என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25 பாகை செல்சியஸ் ஃபீல் என்று பார்க்கும்போது 25 பாகை செல்சியஸாகத்தான் இருந்தது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே அடுத்தடுத்த நாட்களில் எப்படி மாறுதல் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்களை பற்றி மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஒன்டாரியோவை மீளத் திறக்கும் 3வது படி பற்றி சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் எலியோட் அவர்கள் வழங்கியிருக்கின்ற தகவல் பார்க்க இருக்கின்றோம். இது டாப் ஆஃப் தி அவரில். அடுத்ததாக கனடிய வெள்ளம் பகுதியில் பிரதமருடைய அல்பர்டா விஜயம் பற்றிய பதிவுகள் இருக்கின்றன. அது பற்றிய விடயங்களை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கலையரங்கம் பகுதியில் முகுந்தன் சகோதரர்கள் வழங்குகின்ற ஒரு கிட்டார் கவர் இருக்கின்றது. மற்றும் வழமை போல நாணய மாற்று வீதம், காலை மற்றும் செய்திகளும் உங்களுக்கு இருக்கின்றன. அங்கங்கே முக்கியமான பல தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் இந்த ஸ்டெப் 3 ஒரு வழியாக ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கடந்து இப்போ ஸ்டெப் 2 நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் ஒரு வெற்றிகரமாகவே போய்கொண்டிருக்கிறது சொல்லக்கூடியதாக இருக்கின்ற அந்த வகையில் தொற்றுகளும் சரி குறைந்த வண்ணம் இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய நாள் கடந்த வருடம் அக்டோபருக்கு பிறகு இன்றைய நாள் ஒன்டாரியோவில் 0 மரணம், அதாவது 0 டெத் பதிவாகி இருப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதே நேரம் தொடர்ந்தும் 200க்கும் குறைந்த தொற்றுகள் ஒன்டாரியோவில் பதியப்பட்டிருக்கிறதும் ஒரு சாதகமான விடயமாகவும் நாங்கள் அதை கருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த மாதிரி விடயங்கள் இந்த ஸ்டெப் 3 கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வருமா, அதாவது எப்படி ஸ்டெப் 2 2 நாட்களுக்கு முன்னுக்கு திறக்கப்பட்டதோ அதே போன்று இந்த ஸ்டெப் 3 அதாவது கொஞ்சம் ஏர்லியாகவே திறக்கப்படுமா என்பது பற்றிய பல கேள்விகள் மக்களிடம் இருக்கின்றன. அந்த வகையில் இது பற்றித்தான் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் எலியோட் அவருடைய ப்ரெடிக்ஷனை வெளியிருக்கின்றார். ஆக இது பற்றிய விடயங்கள் பற்றியும் ஆலோசித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சொல்லப்போனால் ஒன்றாரியோவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வேக்சின் பெறக்கூடிய அந்த சதவீதங்களையும் அவர்கள் கணிசமான அளவு எட்டியிருக்கின்றார்கள். அதாவது முடிந்த வரைக்கும் 75% மேலானோர் இப்பொழுது குறைந்தது ஒரு டோஸாவது பெற்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயமே இந்த ஸ்டெப் 3க்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன. அதே நேரம் தொற்றுகளும் குறைவடைந்த வண்ணமும் இருக்கின்ற என்பதும் குறிப்பிடத்தக்கது. உண்மையில் பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நடுவில் இருக்கின்ற இந்த ஸ்பேசஸ் என்று பார்க்கும்போது 21 நாட்களை கொண்டதாக இருந்தது. அதே வகையில் கொஞ்சம் 2 நாட்கள் முன்னதாக ஸ்டெப் 2 வந்தது. அதே போன்று இந்த ஸ்டெப் 3 அந்த கணிப்பீட்டின்படி ஜூலை மாதம் 21ஆம் தேதி வர வேண்டியிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னதாகவே இப்போதைய நிலைமையின்படி திறக்கலாமா, வளமிக்க கொண்டு வரலாமா என்ற விடயத்தை பற்றி தான் ஆலோசித்து வருகின்றார்கள். எனவே இந்த விடயங்கள் பற்றி இன்றைய தினம் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் எலியோட் அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். Well, we have just recently moved into step 2, and as you know, the Delta variant is still out there. It is still very active, and that is why we really need to take a very cautious approach to opening up further, because we have seen situations. There's a gym in Oakville, I believe, that stayed open during the pandemic, and now the Delta variant is circulating very widely through the population of people that use that. So I think that's a very cautionary example for all of us to work around with, and that we want to make sure that when we open, we can stay open. We want to avoid a fourth wave. We don't want to have to move back a step. So we want to make sure that we are completely ready and able to move forward based on the expert advice that we're receiving from our Chief Medical Officer of Health and all of the advisors from the various committees.
Well, primarily because of the variant. The Delta variant is still very, very active. We've seen breakouts in several different locations, Colin, in the Oakville gym that I was just speaking about, but we've also seen it in the Waterloo area, also in further in the Bruce Gray area as well. So it's still there. It's still active. We still need to be very careful, and we still have to get our vaccination levels up to a higher level because this variant is much more transmissible than the original COVID-19 variant that came into Ontario. So we have to be very, very careful with this Delta variant. We don't want to have a fourth wave, and we don't want to have to take a step backwards. We want to still keep taking steps forward, but they have to be done very cautiously and very carefully. Well, the mental health component has always been very important to us. We know that it's been very difficult for many, many people this past 16 months with the social isolation, but also with people who have lost their jobs or find that their businesses are struggling. We know that the mental health and addiction effects of COVID are going to be felt for years after the physical effects of it. And that's why we are building up our resources. We are building up our mental health supports, but also our addiction supports as well. That is going to be the next crisis, I believe, that we're going to have to deal with. And it's equally as important as physical health. Mental health is health. And so we want to be able to support the health and well-being of Ontarians at every step along the way. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:09 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். சுகாதாரத்துறை அமைச்சர் கிறிஸ்டியன் எலி அவர்கள் இந்த மீளத்திற்கும் படி பற்றியும் மற்றும் முக்கியமான சில விஷயங்களை பற்றியும் கூறினார். குறிப்பாக இந்த பேண்டமிக் காரணமாக ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் மற்றும் இந்த ட்ரக் யூஸ் இந்த காரணங்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்காக ஒரு இந்த அடிக்ஷன் சர்வீஸ் இதுக்காக பெருமளவு தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதை பற்றியும் கூறியிருந்தார். அதாவது $32.7 மில்லியன் வந்து இந்த அடிக்ஷன் சர்வீஸுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் கூறியிருந்தார். எனவே பார்க்கும்போது இந்த ஸ்டெப் 3 என்ற விடயம் தான் மறுபடியும் பேச வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இந்த இண்டோர் டைனிங்ஸ் மற்றும் ஜிம்ஸ் மற்றும் சோஷியல் கேதரிங் மற்றும் பல விஷயங்கள் இந்த என்டர்டைன்மெண்ட் சென்டர்ஸ் இந்த ஸ்டெப் 3 என்ற விடயத்தில் அடங்கும். அவர்கள் கூறியது போல இந்த 80% குறைந்தது ஒரு டோஸ் மற்றும் 20% 2 வேக்சினும் பெற்றுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கின்றது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது இந்த முன்னேற்றத்தின் படி அதாவது ஜூலை 21 முன்னதாகவே இந்த ஸ்டெப் 3 வருமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்பொழுது ஸ்டான்லி கப்பிற்கான இறுதிப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. டெம்பா பே லைட்னிங் மற்றும் மோன்ட்ரியல் கெனடியன்ஸ் இரு அணிகளுக்குமான இறுதிப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 7 கேம்ஸை கொண்ட ஒரு தொடராக இந்த போட்டிகள் அமைந்திருக்கின்றன. இப்பொழுது தற்போதைய நிலையை பார்க்கும்போது டெம்பா பே மொத்தமாக 3 வெற்றிகளை பெற்றிருக்கின்றது. மோன்ட்ரியல் கெனடியன்ஸ் 1 வெற்றியை பெற்றிருக்கின்றது. எனவே தற்போதைய நிலைப்படி டெம்பா பே லைட்னிங் முன்னணியில் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். தற்போது ஃபர்ஸ்ட் ஓவர் இந்த போட்டி வரைக்கும் முடிவடைந்திருக்கின்றது. அந்த வகையில் 0-0 என்ற அடிப்படையில் புள்ளிகள் பெறப்பட்டிருக்கின்றன. எனவே பார்க்கலாம் தொடர்ந்தும் இந்த போட்டிகள் எப்படி நடைபெறப் போகின்றது என்று. எனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இடையில் அதுக்கான ஸ்கோர் விவரங்களையும் நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்க்கும்போது டொரண்டோ மேயர் ஜோன் டோரி அவர்கள் இந்த வாக்கிங் கிளினிக் பற்றி ஒரு முக்கியமான ஒரு விடத்தை கூறினார். அதாவது டொரண்டோ காங்கிரஸ் சென்டர் இப்பொழுது எட்டோபிகோவில் அமைந்திருக்கின்ற டொரண்டோ காங்கிரஸ் சென்டர் தற்பொழுது வாக்கிங் கிளினிக்காக வேக்சின் கிளினிக்காக அப்டேட் செய்யப்பட்டிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே வருகின்ற வியாழக்கிழமையிலிருந்து இதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் அதாவது வாக்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ் வழங்கப்பட இருக்கின்றன. எனவே அதிகரித்த இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அதாவது வேக்சின் செகண்ட் டோஸுக்கான அப்பாயின்மெண்ட்ஸும் அதிகரித்து கொண்டிருக்கின்ற வகையில் இப்பொழுது இது வாக்கிங் கிளினிக்காக மாற்றப்பட்டிருக்கின்ற என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். மொத்தமாக ஒரு நாளைக்கு 2000 வாக்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ் படி வழங்கப்பட இருக்கின்றன. அதாவது நேரம் என்று பார்க்கும்போது மதியம்
12 மணிலேருந்து இரவு அதாவது மாலை 7 மணி வரை இந்த வாக்கிங் கிளினிக்ஸ் வந்து திறக்கப்பட்டிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் என்ற அடிப்படையில் வந்து இந்த தடுப்பூசிகள் வந்து வழங்கப்பட என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். தற்பொழுது உண்மையில் பார்க்கும்போது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் 50% வந்து 2 வேக்சின்ஸையும் பெற்றுவிட்டார்கள் என்பதும் ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லலாம். 77% வந்து குறைந்தது ஒரு வேக்சினையும் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் பெற்றிருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான விஷயம். இவர்களுள் 18 வயதிலிருந்து 24 வயதுக்குட்பட்டவர்கள் தான் அதிக அளவு இந்த 2 வேக்சினை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அவர்கள் இளைஞர்கள் தான் இதில் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் இதன் மூலமாக தெரிய வந்ததும் இங்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது மேயர் ஜான் டோரி அவர்கள் இந்த டொரண்டோ காங்கிரஸ் சென்டர் இந்த வேக்சின் வாக்கிங் கிளினிக் பற்றி என்ன கூறுகின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். I'm proud to say that as of now, more than 3.7 million vaccine doses have been administered in the City of Toronto. Over 50% of adults are fully vaccinated. We're making great progress, and that progress will continue thanks to Team Toronto, which has been hard at work getting more people vaccinated every single day. As Chief Peg will outline, the City continues to have available appointments at City-run clinics, so if you still need to book your first or your second dose, head to toronto.ca/COVID-19 to get an appointment. In fact, as we experience a high number of available appointments, we've made the decision to allow for walk-in appointments at the City's Toronto Congress Centre vaccination clinic only. Starting tomorrow, the Toronto Congress Centre will have around 2,500 appointments available per day for walk-in, and these appointments will be available between 12 and 7 p.m. I encourage those who want to take advantage of this to come as early as they can. This service, again, will only be available at the Toronto Congress Centre at the present time. Health professionals have been clear that COVID-19 vaccine is the best way to protect yourself, your loved ones, and your community from COVID-19 and the emerging Delta variant. I encourage people to book their appointments so that we can move forward and put this pandemic behind us. The best single weapon that we have to put this pandemic behind us is getting vaccinated, fully vaccinated, meaning first and second doses. Every single resident in Toronto can therefore play a part, as you have been doing, in making this a reality to get the day closer when the pandemic is behind us. As we continue to move forward in the province's reopening plans, our vaccination rates will also help to ensure us that we can move towards stage 3. We have to keep up the pace that we have so successfully established, and that means filling those appointments at city clinics through toronto.ca, and it means helping a friend or a relative to get an appointment and to get to the vaccination clinic to actually receive the vaccination. We have to close the gap between the more than 50% who have been fully vaccinated and had 2 doses and the high 70s percentages that have had only 1 dose. And that gap is the most important one for us to fill, pushing all numbers up at the same time. I also want to emphasize the confidence that people should have in any of these vaccines and any combination of vaccines between first and second doses. I say that not as a doctor, but as somebody who has myself received a first dose that was AstraZeneca and a second dose that was Moderna. I did this not as a matter of deliberate choice, but as a matter of available supply, but I also did it after obtaining medical advice to the effect that this combination of vaccines, or any combination of vaccines for that matter, was both safe and effective. I urge Torontonians to similarly seek out their own advice in this regard as to the safety of all vaccines, including Moderna, and we have a plentiful supply of that in Ontario, and the safety and effectiveness of any combination of vaccines, including Moderna, Pfizer, and others, for people getting their second dose. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. டொரண்டோ நேரம் 9:16 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். மேயர் ஜான் டோரி அவர்கள் இந்த டொரண்டோ காங்கிரஸ் சென்டர் வாக்கிங் கிளினிக் அந்த அப்பாயின்மெண்ட் விடயங்களை பற்றி பேசியிருந்தார். அதே நேரம் இந்த வேக்சின்ஸ்
செகண்ட் டோஸ் பற்றியும் குறிப்பாக ஒரு விஷயம் கூறியிருந்தார். இப்போவும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஃபைசர் எடுத்தவர்கள் வந்து செகண்டாக மொடர்னா வேக்சின் எடுப்பதற்கு வந்து கொஞ்சம் தயங்குகின்றார்கள் என்றும் இப்பவும் கூறியிருந்தார். ஆனாலும் கூட இடையில் வந்து இந்த ஃபைசர் தடுப்பூசிகளுக்கு இடையே தட்டுப்பாடு ஏற்பட்டது. இது நான் ஸ்டாக் இல்லாத காரணத்தால் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைசர் போட்டவர்கள் வந்து 2வது தடவை வந்து மொடர்னா தான் போட வேண்டும் என்ற அளவுக்கு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். பட் இந்த காரணத்தால் வந்து நிறைய பேர் வந்து மொடர்னா எடுக்கவில்லை. எனவே இப்பொழுது அதெல்லாம் கருத்தில் கொண்டு இப்பொழுது மறுபடியும் ஃபைசர் வந்து வளமைக்கு திரும்பி இருக்கின்றது. அதனுடைய ஸ்டாக்ஸ் வந்து மறுபடியும் விநியோகத்துக்கு வந்திருக்கின்ற என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். பட் இருந்தாலும் அவர் மறுபடியும் சொல்கின்ற விஷயம் வந்து எல்லாமே வந்து ஒரே அளவிலான பயனைத்தான் தருகின்றன. அதனுடைய அந்த செயற்பாடு வந்து ஒரே அளவாகத்தான் இருக்கின்றது என்பதையும் பற்றி அவர் கூறியிருந்தார். அஸ்ட்ராசெனகா எடுத்தவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, கட்டாயமாக வந்து மொடர்னா எடுத்தான் ஆக வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இதிலேயும் இன்னும் ஒரு விஷயம் என்று பார்க்கும்போது டொரண்டோ மேயர் ஜோன் டோரி அவர்கள் வந்து இன்னும் ஹேர் கட் பண்ணலை என்ற விஷயம் வந்து முக்கியமான விஷயம். எனவே எப்படி கடந்த வாரம் இந்த ஸ்டேஜ் காரணமாக ஹேர் சலூன்ஸ் மற்றும் இந்த பர்சனல் கேர் சென்டர்ஸ் வந்து திறக்கப்பட்டதோ அந்த வகையில் வந்து அந்த டைம்லேயே வந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து உடனே வந்து ஹேர் கட் பண்ணிட்டார். பட் இன்னும் மேயர் ஜோன் டோரி அவர்கள் ஹேர் கட்டுக்கு போகவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே அவருக்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை என்பதுதான் இங்கு ஒரு முக்கியமான விடயம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹேர் சலூன்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் நிரம்பி வளைகின்றது. எனவே அங்கேயும் வந்து 5 பேர் தான் மினிமம் அங்கே ஒரு டைமில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அளவில் வந்து கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த அளவில் வந்து நிறைய பேருக்கு இந்த ஹேர் சலூன் அங்கே வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. எனவே கொஞ்சம் பொறுமையாகத்தான் செல்ல வேண்டியும் இருக்கின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனாலும் இது வந்து கொஞ்சம் மந்த நிலைக்கு இருந்த இந்த சலூன் உரிமையாளர்களுக்கு வந்து ஹேர் பார்பர்ஸுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமான விஷயமாக இருக்கின்றது. அவர்களுக்கு கொஞ்சம் ரெஸ்டே இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய அந்த விட்டதை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த வியாபாரம் வந்து சரியான வகையில் போய்கொண்டிருப்பது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக அனைவருக்கும் தெரிந்த விஷயம், இந்த கோவிட்-19 இந்த காலகட்டத்தில் வந்து சனிப்ரூக் ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் வந்து திறக்கப்பட்டது வந்து ஒரு முக்கியமான விடயம். அதாவது அங்கே இருக்கின்ற பார்க்கிங் லாட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி அங்கே இருக்கிற ஃபீல்ட் ஹாஸ்பிட்டலாக இந்த சனிப்ரூக்கில் வந்து அமைக்கப்பட்டது. எனவே தொற்றுகள் வந்து அந்த சமயத்தில் வந்து அதிகரித்த காரணத்தினால் வந்து ஐசியூவில் வந்து நோயாளிகளை அனுமதிப்பது வந்து கஷ்டமாக இருந்தது. எனவே மேலதிகமாக இன்னும் வசதிகள் தேவைப்படுகின்ற இந்த காரணத்தால் வந்து சனிப்ரூக் ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த பார்க்கிங் லாட்டில் எக்ஸ்ட்ராவாக அமைத்திருந்தார்கள். இப்பொழுது இந்த குறைவடைகின்ற தொற்று காரணமாக அந்த ஸ்கார்பரோ ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அகற்றப்பட இருக்கின்றது. அதனுடைய பணிகள் வந்து இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த 3rd வேவ் காரணமாக அதனுடைய உக்கிரம் காரணமாக பிப்ரவரி மாதம் இந்த ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் அமைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஐசியூ பற்றாக்குறை என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே அந்த ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் மொத்தமாக 84 ஐசியூ நோயாளிகளை வந்து உள்ளடக்கூடியதாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து உள்ளே மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்தான் அதுக்காக அந்த டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கான நேர அளவும் தேவைப்படும் என்பதும் இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது மொத்தமாக அங்கே 226 நோயாளிகள் வந்து ஐசியூவில் கோவிட்-19 காரணமாக இந்த வென்டிலேட்டர் மூலமாகவும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் ஹாமில்டனில் இருக்கின்ற ஃபீல்ட் ஹாஸ்பிட்டலும் தற்பொழுது டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பித்திருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் கனடிய பலம் பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். கனடிய பலம் பகுதியில் தற்பொழுது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அல்பர்டாவுக்கு விஜயம் செய்திருக்கின்றார்கள். அங்கே நிறைய பேரை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் வந்து அல்பர்டா முதல்வர் ஜேசன் கெனி மற்றும் கல்கரி முதல்வர் நஹீத் நென்ஷி இவர்கள் இருவரையும் சந்திக்கின்றார். 2 பேரும் தனித்தனியாகத்தான் சந்தித்து பல விடயங்கள் பற்றி கலந்து ஆலோசித்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இது உள்ளூர் சுற்றுலாத்துறை மற்றும் இந்த பயணத்துறைகளின் தற்போது நிலை பற்றியும் கலந்து இருக்கின்றார்கள். அதே நேரம் பொது சுகாதாரத்தில் கவனம் செலுத்துவதற்கான அந்த முக்கியத்துவம் பற்றியும் பேசியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். முதலாவதாக அல்பர்டா முதல்வர் ஜேசன் கெனி அவர்களை சந்தித்தார். அவர்கள் 2 பேரும் மீட் பண்ணும்போது இந்த எல்போ ஃபீஸ், அதாவது என்ன சொல்கிறது, எல்போ ரப் என்று தான் சொல்கிறார். அவர்கள் அப்படித்தான் அவர்கள் தங்களை கிரீட் பண்ணி கொண்டார்கள். எப்படி ஃபீஸ் பம்ப் போலவோ அதுக்கு இந்த கோவிட்-19 காலப்பகுதியில் வந்து ஃபேமஸ் ஆகின ஒரு விஷயம் வந்து அது அரசியல் தலைவர்களும் கூட அதையே ஃபாலோ பண்ணியிருக்கார்கள். அந்த வகையில் எல்போ ரப் 2 பேரும் செய்து தான் தங்களை கிரீட் பண்ணி கொண்டார்கள் என்பதும் இங்கு முக்கியமான விஷயம். அந்த வகையில் பொது சுகாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் பற்றியும் தற்போது நிலைமை பற்றியும் வந்து அல்பர்டா பிரீமியர் ஜேசன் கெனியுடன் வந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கலந்து நிறைய விடயங்களை பேசியிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த விடயங்கள் பற்றி பார்க்கலாம். All right. Welcome to Alberta, Prime Minister. Thank you. It's great to be back in Alberta. A great opportunity to sit down to chat with Jason. We've
The Premier and I have had many calls over the past year and a half because of the pandemic, but on a broad range of things. It really has been a time where we've been working together as a federation, I think with excellent results. Obviously, variations across the country, but I know you're looking towards Stampede very positively, and Albertans are feeling pretty good about things. So we're gonna keep being there to work together and make sure that people are safe. On rebuilding, lots of investments, lots of opportunities to get our economies going even stronger in the coming years, and this is what I'm looking forward to talking with you about here today, Jason. Well, thank you, Prime Minister. And it's true that we have worked very closely together and all the premiers over the past 16 tough months. Nice to be able to welcome you back to Alberta as we start to get some more domestic travel going. And I do hope to talk to you about that, how we can help the 800,000 workers in the travel and tourism industries get back to work. But we have, I think all governments have done our best to kind of park the politics and focus on public health and the crisis that we've been facing together. Prime Minister, I can tell you that Albertans have really risen to the challenge. We're crushing COVID here, and such that we're able to fully open, and we're looking forward to celebrating all of that with the Calgary Stampede here starting later this week. And really, we see Alberta as leading Canada out of the pandemic, but also we hope in economic growth this year. So, as you know, we've been through 5 tough years, and we were hit harder than any province because of the energy price collapse on top of everything else last year, as you well know. But a lot of projections suggest we're going to lead the country in growth, and I look forward to talking to you about ways that we can make that happen, so Albertans who have been unemployed or underemployed for a few years can get back to work. And I sure hope we can find common ground on that growth agenda. So again, welcome back to Calgary. Excellent. Thank you very much. Yes, We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் 9:25 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். ஸ்டான்லி கப் ஃபைனல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. டெம்பாவே லைட்னிங் மற்றும் மொன்ட்ரியல் கெனடியன்ஸ் இரு அணிகளுக்கு இடையான ஃபைனல் கேம் சீரிஸ் போய்கொண்டிருக்கின்றது. 5வது கேம் அதில் ஏற்கனவே ஒரு ஓவர் முடிவடைந்த நிலையில் 0-0 என்ற அடிப்படையில் புள்ளிகள் பெறப்பட்டன. இப்பொழுது 2வது ஓவர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் இப்பொழுது 0-0 என்ற வகையில் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து மனிதர்கள் இந்த ஸ்கோர் விவரங்களை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் அல்பர்டா பிரீமியர் ஜேசன் கெனி அவர்கள் இருவரும் இந்த கலந்து பேசிய அந்த விடயங்கள் பற்றி பார்த்தோம். அதிலும் குறிப்பாக இந்த பொருளாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் பற்றியும் மற்றும் இந்த பொது சுகாதாரம் பற்றியும் முக்கியத்துவம் பற்றியும் இருவரும் பேசியிருந்தார்கள். இன்னும் தொடர்ந்தும் அதாவது அல்பர்டாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்தும் இன்னும் கோவிட்-19 தொற்றுகள் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகையில் கொஞ்சம் தீவிரம் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கின்றன. எனவே அதற்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். எனவே அதன் நிலைமையை உணர்ந்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்ற அவசியம் பற்றியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக அதே நேரம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கால்கரி மேயர் நஹீத் நேச்சி அவர்களையும் சந்தித்திருந்தார். இவர்களுடன் உள்ளூர் சுற்றுலா மற்றும் பயணத்துறைகளின் தற்போதைய நிலை பற்றியும் அவர் கூறியிருந்தார். கிட்டத்தட்ட அவநிலை என்றே சொல்லலாம். அதாவது கோவிட்-19 காரணமாக பாதிக்கப்பட்ட துறைகளில் இந்த சுற்றுலாத்துறையும் ஒன்று. அந்த வகையில் நிறைய பணியாளர்கள் வேலையற்று காணப்படுகின்றார்கள். எனவே குறிப்பிட்டு சொல்லப்போனால் 8 லட்சம் வேலையாட்கள் கிட்டத்தட்ட அந்த டிராவல் அண்ட் டூரிசம் அந்த விடயத்தில் தங்கியிருந்தார்கள். அவர்கள் மீண்டும் வேலைக்கு செல்வதற்கான அவசியம் பற்றியும் இவர்களுடன் கலந்தாலோசித்திருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கால்கரி மேயர் நஹீத் நேன்சியுடன் கலந்துரையாடிய விடயங்களை பற்றி பார்க்கலாம்.
It's great to be back in Calgary, especially alongside Mayor Nenshi. My friend, it's always so good to see you. Congratulations on everything you've accomplished over the past decade. The past years have been good to work with you, and it's always a pleasure to continue to do good things for the people of Calgary and Alberta by your side. Big shout out to you as well, Shane. Thank you for all your leadership on this. We avoided it very carefully, but I almost wore the same outfit as you today, so we're glad we didn't hit that. But you have worked for years to make the Calgary LRT Green Line a reality. Thank you for being such a leader every step of the way alongside many others. If you live in the south of the city, you know all too well that getting downtown can be a real problem. So today, I've got some good news to share. This fall, construction on Phase 1 of the LRT Green Line will begin in Calgary's Beltline and downtown. We're also looking forward to working with the province and the city on Phase 2, which would see the line extended to the north to reach people in this part of Calgary as well. So what does that mean for you? Well, to begin, it means a faster, cheaper commute. No one wants to waste time and money idling in traffic. This will help you get you home to the kids sooner instead of stuck in traffic. Of course, investing in a major project like this also means investing in workers to plan, build, and then operate the line. During construction and design, we're creating 20,000 well-paying middle-class jobs. And once it's done, the Green Line will mean another 400 long-term positions for people in operations and maintenance. Stage 1 of the Green Line will cut pollution by tens of thousands of tons each year. That translates into cleaner air for the city. Some politicians continue to say that we have to choose between jobs and the environment. But a healthy environment and a strong economy really do go hand in hand. Of course, the over $1.5 billion we've invested in the Green Line is just one way we're fighting climate change, creating middle-class jobs, and supporting families here in Alberta. I think of the millions of dollars we've invested in the Calgary Airport Trail project. When I landed yesterday, I saw the great work happening. And as Mayor Nenshi told me, the airport trail is close to opening. That'll mean easy access for things like trucks and a boost to the local economy. Or take the announcement Minister Huson made just here in Calgary yesterday. We're investing in the Canada-Alberta housing benefit. This will help tens of thousands of low-income families make rent because everyone deserves a roof over their head. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:30 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் மற்றும் கால்கரி மேயர் நஹீத் நன்சி அவர்களும் பேசிய விடயங்கள் பார்க்கும்போது முக்கியமாக சொல்லப்போனால் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தான் அவர்கள் கலந்துரையாட விடயங்களை பற்றி ஒரு கான்க்ளூஷனாக அவர்கள் முக்கியமான விடயங்களை பற்றி கூறினார். அதிலும் குறிப்பாக கால்கரியில் LRT கிரீன் லைனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைய தினம் ஆரம்பமாகின்றது என்பதை பற்றி அவர் சந்தோஷமாக கூறியிருந்தார். எனவே இது இந்த ஃபேஸ்டர் அண்ட் சீப்பர், அதாவது நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்தும் வகையில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இந்த கிரீன் லைனுடைய போக்குவரத்து மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பது பற்றியும் அவர் கூறியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற விஷயத்துக்கு முதல் இந்த ஒண்டர்லேண்ட் நிறைய பேர் இந்த பேண்டமிக்கில் மிஸ் பண்ண ஒரு விஷயம், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஒன்டாரியன்ஸ் கூட சொல்லலாம் எக்ஸாக்ட்லி. எனவே இவர்கள் மிஸ் பண்ணி முக்கியமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் செக்ஷன் பார்த்தா அது நிச்சயமாக கனடா ஒண்டர்லேண்டை சொல்லலாம். அது
அதாவது இந்த கிழமை வந்து ஓப்பன் அதாவது திறக்கப்படுகிறது. ஏற்கனவே வந்து 2 நாட்கள் திங்கட்கிழமை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரீவியூ மாதிரி விட்டிருந்தார்கள். எனவே ஜஸ்ட் லிமிடெட் பீப்புள்ஸோட கொஞ்சம் குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் ஜஸ்ட் அதாவது ப்ரீவியூ மாதிரி விட்டிருந்தார்கள். இன்றைய தினம் அதாவது இன்றைய தினத்திலிருந்து கனடா ஒண்டர்லேண்ட் வந்து வளமைக்கு திரும்புகின்றது. பட் இருந்தாலும் 25% கெப்பாசிட்டியோட தான் வந்து திறக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட பார்க்க போனால் 2 வருடங்களுக்கு பிறகு வந்து 2019க்கு பிறகு வந்து இது திறக்கப்பட்டுகின்றதும் வந்து முழுமையாக திறக்கப்பட்டுகின்றதும் முக்கியமான விஷயம். அங்கங்கே ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு ரைட்லையும் வந்து அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் அதாவது குறிப்பிட்ட பேர் தான் அதில் ஏற்றலாம். அதே நேரம் இந்த சீட்டில் அவர்களுக்கான சோஷியல் டிஸ்டன்ஸ் மற்றும் ஒவ்வொரு சீட்ஸுக்கு நடுவில் வந்து அதுக்கான ஸ்பேஸ் வர்றது வந்து முக்கியமான விஷயங்களையும் பற்றியும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து இந்த ஒண்டர்லேண்ட் வந்து இப்போது திறக்கப்பட்டிருக்கின்றது. நீங்களும் கூட அதுக்கான டேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் இருந்தாலும் கூட இப்போ கொஞ்சம் டேட்ஸ் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்தளவுக்கு வந்து ரிசர்வேஷன் போய் கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் வந்து இந்த கோவிட்-19 காரணமாக ஏற்கனவே ஒரு சம்மரை வந்து மிஸ் பண்ணிட்டார்கள், இந்த ஒண்டர்லேண்டுக்கு போக முடியாமல். எனவே இந்த சம்மரையாவது இன்னும் சரி முடிய இருக்கின்றது, இன்னும் 2-3 மாதங்களையாவது என்ஜாய் பண்ணக்கூடியவாக இருக்கும் என்ற காரணத்தால் வந்து தொடர்ந்து ரிசர்வேஷன்ஸை வந்து கொண்டு இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் வரைக்கும் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது வரைக்கும் கூட இதனுடைய ரிசர்வேஷன் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் இந்த ஹெல்த் ஸ்க்ரீனிங் வந்து வழமை போல நடைபெறும். லிமிடெட் சீட்ஸ் மற்றும் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் போன்ற விஷயங்களும் வந்து அங்கு தொடர்ந்து நடைபெறும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக குட் ஈவினிங் கடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது நாணயமாற்று வீதம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்று இந்த தொகையை விட கொஞ்சம் குறைவிடத்துக்கு சொல்லலாம். இருந்தாலும் 180 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60 ரூபாய் செல்கின்றது. எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 180 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:34 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கிய நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக முதல் சொன்னது போல எப்படி ஒண்டர்லேண்ட் வந்து ஓப்பன் செய்யப்பட்டதோ அதைத் தொடர்ந்து மேலும் இந்த ஸ்டெப் 3 முன்னிட்டு நிறைய இன்னும் டொரண்டோவை சேர்ந்த சில அட்ராக்ஷன்ஸ் வந்து திறக்கப்பட இருக்கின்றன. அதிலும் இந்த விடயங்கள் வந்து கிட்டத்தட்ட இவைகளும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக மூடப்பட்டிருந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த வகையில் முதலாவது சொல்லப்போனால் CN டவரை சொல்லலாம். CN டவர் வந்து ஜூலை 23ஆம் தேதி திறக்கப்பட இருக்கின்றன. அங்கே இருக்கின்ற 360 டிகிரி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஜூலை 29ஆம் தேதி திறக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் ஆர்ட் கேலரி ஆஃப் டொரண்டோ AGO வந்து ஜூலை 21ஆம் தேதி திறக்கப்படுகின்றது. அங்கேயும் இன்னொரு சலுகை ஒன்று விட்டுக்கின்றார்கள். 25 மற்றும் 25 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து இலவசமாக அனுமதி வழங்கப்படுகின்றதும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் ஆல்சோ ஃப்ரீ வெனிஸ்டே நைட் என்பதையும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ராயல் ஒன்டாரியோ மியூசியம் ஜூலை 22ஆம் தேதி திறக்கப்பட இருக்கின்றது. கேசாலோமா ஜூலை 21ஆம் தேதி திறக்கப்பட இருக்கின்றது. ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர் இன்னும் முடிவு செய்யவில்லை, இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அநேகமாக ஜூலை 22ஆம் தேதி அது திறக்கப்படும் என்பதும் அவர்கள் அறிவித்தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் 3ஐ பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வந்து இந்த இவைகள் எல்லாம் ஓப்பன் செய்யப்படுகின்றன. எனவே இப்பொழுது அந்த டேட்ஸ் எல்லாம் வந்து அறிவித்திட்டார்கள். இருந்தாலும் ஒருவேளை இந்த ஸ்டெப் 3 வந்து முன்னுக்கு அதாவது இப்படி 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு முன்னுக்கே வந்து ஓப்பன் செய்யப்பட்டால் வந்து இந்த டேட்ஸ்லையும் வந்து மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். டொரண்டோ நேரம் 9:35. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் பார்க்க இருப்பது ஒரு கிட்டார் கவர். இந்த கிட்டார் கவரேஜை வழங்கியிருக்கின்றார்கள் முகுந்தன் சகோதரர்கள். ஏற்கனவே நிறைய கவர் சாங்ஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே இவர்களுடைய இந்த கிட்டார் கவர்ஸ் நாங்கள் பார்த்துக்கணும். மிகவும் சிறப்பாக இந்த கிட்டார் இசையை மீட்டி அந்த கிட்டத்தட்ட இந்த பாருடைய கவர் சாங்க்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது ஒரு ட்ரிபியூட் செய்கிற வகையிலேயே வந்து அவர்களுடைய அந்த கவர் சாங்ஸ் இருக்கும். எனவே இப்பொழுது முகுந்தன் சகோதரர்கள் வழங்குகின்ற கிட்டார் கவர் உங்களுக்காக.
கடின உழைப்பால் சேமித்த பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. டொரண்டோ நேரம் 9:41 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். முகுந்தன் சகோதரர்கள் வழங்கிய அந்த கிட்டார் கவர் பார்த்தோம். அது நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் இடம்பெற்ற இளையராஜா இசையில் பாலும் என்ற இயக்கத்தில் வெளிவந்த நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த ஒரு தொழிசை பாடல் தான் உங்களுக்கு இந்த கிட்டார் கவராக வழங்கியிருந்தார்கள் முகுந்தன் சகோதரர்கள். ஸ்டான்லி கப் ஃபைனல் மேட்சஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 5வது போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மொத்தமாக 7 போட்டிகள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த வகையில் 2வது ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் டிம்பாவை லைட்னிங் ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றது. ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் மொன்ட்ரியல் கெனடியன்ஸ் 0 என்ற அளவில் இருக்கிறது. ஆகவே 1-0 என்ற அளவில் தற்பொழுது இந்த மேட்ச் சென்று கொண்டிருக்கின்றது. இதிலும் இந்த போட்டியில் டிம்பாவை லைட்னிங் வெற்றி பெற்றால் அவர்கள் நேரடியாக ஸ்டான்லி கப்பை பெற்று விடுவார்கள் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இதனுடைய ஸ்கோர் விவரங்களை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கால்நிலை. எனவே கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை கால்நிலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, அதிகுறைந்த வெப்பநிலை 17°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, அதிகுறைந்த வெப்பநிலை 13°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 19°C, அதிகுறைந்த வெப்பநிலை 17°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். அத்தோடு மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 25°C, அதிகுறைந்த வெப்பநிலை 15°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, அதிகுறைந்த வெப்பநிலை 16°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோ நேரம் 9:43 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். எனவே நாளை காலை பற்றி பார்த்தோம். நாளை தினமும் இன்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இன்னும் வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இன்றைய தினம் பார்க்கும்போது அதிகூடிய வெப்பநிலையாக 23°C இருந்தது. நாளை தினம் அதிகூடிய வெப்பநிலையாக அநேகமாக 20°C இருக்கும் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும். எனவே அநேகமான நகரங்களில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு காலநிலை தான். எனவே நாளையும் கொஞ்சம் குளிர் என்று சொல்ல முடியாது, ஒரு மிதமான வெப்பநிலையுடன் அமைகின்ற நாளாக நாளை தினம் அமையும். அடுத்ததாக இன்னொரு விஷயம், எப்படி ஒன்டாரியோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தளர்வுகளை ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 என்ற விடயத்தில் நகர்த்தி கொண்டிருக்கின்றதோ அதே போன்று கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர்கள் இந்த கலர் ஜோன் என்ற அடிப்படையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எப்பொழுதுமே ஒன்டாரியோவை கொஞ்சம் முந்தி செல்வதே கியூபெக் வழக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் அவர்கள் அறிவித்திருக்கின்ற இன்னொரு விஷயம், வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து நோ மோர் கெப்பாசிட்டி லிமிட்ஸ் இன்சைட் ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் இதுவரைக்கும் குறிப்பிட்ட அளவு 25% மட்டும்தான் உள்ளே நிற்க முடியும் ஷாப்பிங் செய்யும் போது. அப்படி இருக்கையில் வருகின்ற திங்கட்கிழமை முதல் அந்த லிமிடெட் கெப்பாசிட்டி இல்லை. எனவே நிறைய பேர் உள்ள நிற்கக்கூடியதாக இருக்கும். இருந்தும் அவர்கள் அனைவரும் மாஸ்க் போட வேண்டும். இந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் 1 மீட்டராக குறைக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதுவும் இது கிரீன் ஜோனில் இருக்கின்ற பகுதிகளில் மட்டும்தான் இந்த தளர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே கியூபெக்கில் அவர்கள் வருகின்ற திங்கட்கிழமை முதல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே நீங்கள் லைனில் வெளியில் நிறைய நேரம் நிற்க தேவையில்லை. பட் இருந்தாலும் கூட அவர்கள் கொஞ்சமாச்சும் அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் பார்ப்பார்கள். அதுக்காக நிறைய பேர் உள்ளே சென்று விட்டால் அந்த கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிவிடும். எனவே அதுக்கேற்ற வகையில் 1 மீட்டர் இடைவெளியில் சரியான பாதுகாப்பு அளவில் இந்த ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் அடுத்த திங்களிலிருந்து நோ கெப்பாசிட்டி என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே அதே நேரம் ஒரு சில இண்டோர் ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸும் திறக்கப்பட இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த வகையில் 2 சீட்ஸ் என்ற அடிப்படையில் 2 சீட்ஸுக்கு நடுவில் ஒரு எம்டி சீட்ஸ் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இண்டோர்ஸ் அரங்கங்களும் திறக்கப்பட இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம்.
அடுத்ததாக நாங்கள் குடிமின் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் டீம் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தின் பின்னர் இன்று ஒன்டாரியோவில் முதல் முறையாக கோவிட் காரணமாக புதிய மரணங்கள் எதுவும் பதிவாகவில்லை. ஒன்டாரியோ இன்று தொடர்ந்து 3வது நாளாக 200க்கும் குறைவான புதிய தொற்றுக்களை பதிவு செய்துள்ளது. இன்று மொத்தம் 194 தொற்றுக்கள் பதிவாகின. ஒன்டாரியோவின் 7 நாள் சராசரி தொற்றின் எண்ணிக்கை 201 உள்ளது. இது 7 நாட்களுக்கு முன்னர் 268 இருந்தது. ஒன்டாரியோவில் இதுவரை 6 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் முழுமையாக தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். ஹெய்ட்டி ஜனாதிபதி ஜோவனல் மொய்சி தனது இல்லத்தில் படுகொலை செய்யப்பட்டதை கனடிய பிரதமர் கடுமையாக கண்டித்துள்ளார். இந்த பயங்கரமான படுகொலையை கண்டிப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். ஹெய்ட்டி மக்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான எந்த உதவிகளை வழங்கவும் கனடா தயாராக உள்ளதாகவும் கனடிய பிரதமர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் ஹெய்ட்டியில் உள்ள கனேடியர்களுக்கு பயண ஆலோசனையை கனேடிய வெளிவிகார அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. ஹெய்ட்டியில் நிலைமை விரைவாக மோசமடையக்கூடும் என எச்சரித்த கனேடிய வெளிவிகார அமைச்சு அங்குள்ள கனேடியர்களுக்கு அவர்களின் நகர்வுகளை மட்டுப்படுத்த அறிவுறுத்தியுள்ளது. கனடாவில் இருந்து அதிக அளவில் அபிவிருத்தி உதவிகளை பெறும் நாடு ஹெய்ட்டி ஆகும். அமெரிக்காவை அடுத்து ஹெய்ட்டிக்கு அதிக அளவில் நன்கொடை வழங்கும் நாடு கனடா ஆகும். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று கால்கரிக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த விஜயத்தின் போது அவர் அல்பர்டா மாகாண முதல்வர், கால்கரி நகர முதல்வர் ஆகியோரையும் சந்தித்துள்ளார். அல்பர்டா முதல்வர் ஜேசன் கெனி, கால்கரி நகர முதல்வர் நஹீட் நான்சி ஆகியோரை பிரதமர் இன்று காலை சந்தித்தார். உள்ளூர் சுற்றுலா மற்றும் பயணத்துறைகளின் தற்போதைய அவல நிலை குறித்து இந்த சந்திப்புகளில் விவாதிக்கப்பட்டுள்ளது. அல்பர்டாவின் பொது சுகாதாரத்தில் கவனம் செலுத்துவதற்கான அரசாங்கத்தின் பல்வேறு நிலைகளை முதல்வர் கெனி இந்த சந்திப்பில் பாராட்டினார். 2019 ஆண்டின் பின்னர் முதல் முறையாக ட்ரூடோ இன்று கால்கரி பயணமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. 75 வயதுக்கும் மேற்பட்ட மூத்தவர்களுக்கான ஒருமுறை $500 கொடுப்பனவுக்கான திகதியை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது. அடுத்த ஜூலை மாதம் 75 வயதாகும் கனேடியர்கள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் திகதி ஆரம்பமாகும் வாரத்தில் $500 பெறுவார்கள். மூத்தோர் அமைச்சர் டெப் ஷட்டுல் இந்த அறிவித்தலை வெளியிட்டார். இந்த ஒரு தடவைக்கான கொடுப்பனவு கடந்த ஏப்ரல் மாதம் வரவு செலவு திட்டத்தில் நீண்ட காலத்துக்கு முதியோர் நலன்களை அதிகரிப்பதற்காக வகுக்கப்பட்டுள்ள அரசாங்க திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் 75 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு முதியோர் நலன் கொடுப்பனவில் 10% உயர்வை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது $3.3 மில்லியன் ஓய்வு பெற்றவர்களுக்கு $766 கூடுதல் சலுகைகளை அளிக்கிறது. நேற்று அதிசம் பார்க்கப்பட்ட $65 மில்லியன் லோட்டோ மேக்ஸ் வெற்றிச்சீட்டு ஒன்டாரியோவில் விற்பனையாகியுள்ளது. யோக் பிராந்தியத்தில் இந்த வெற்றிச்சீட்டு விற்பனையாகியுள்ளது. இவை தவிரவும் $1 மில்லியன் 5 மேக்ஸ் மில்லியன் வெற்றிச்சீட்டுகளும் விற்பனையாகியுள்ளன. இவற்றில் 3 பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் 1 ஒன்டாரியோவிலும் 1 பிரேரி மாகாணங்களிலும் விற்பனையாகியுள்ளன. இதன் மூலம் அடுத்த லோட்டோ மேக்ஸ் குழுக்களுக்கான வெற்றி தொகை $21 மில்லியன் இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் டீம் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கெனேடிய செய்திகள், கெனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள ஜிஇசி தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே ஜிஇசி தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய ஜிஇசி தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:51 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் இறுதிக்கடத்து வந்துவிட்டீர்கள். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றியவர்கள். எனவே எங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் இப்பொழுது ஆப்ஸினூடாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, iOS ஃபோன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜிஇசி தமிழ் என்று ஆப் ஸ்டோர் ஓர் பிளே ஸ்டோர் இதில் டைப் செய்து நீங்கள் எங்கள் ஆப்ஸை டவுன்லோட் செய்து எங்கள் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் மூலமாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். ரெக்கார்ட் செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. தவறுபட்டிருக்கின்றால் அந்த ரெக்கார்ட் செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் சில கனடிய செய்திகளுடைய விஷயங்களும் வந்து இருக்கின்றன. அந்த நேரம் உங்கள் விளம்பரங்களையும் நீங்கள் பரிசீலிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதும் இங்கு சொல்ல விரும்புகிறோம். எனவே எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் வார நாட்களை திங்களிலிருந்து வெள்ளி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPTV-னூடாகவும் எங்கள் ஆப்ஸினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு குடிமைக்கான நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேர்களே.